வாழ்க்கையில சில உண்மைகள் ரொம்ப கசப்பா இருக்கும். அதை ஏத்துக்கவே முடியாது. ஆனா அந்த உண்மைய புரிஞ்சுக்கிட்டா மட்டும்தான் நாம அடுத்தடியோட எடுத்து வைக்க முடியும். எல்லார் வாழ்க்கையிலயும் ஒரு காலகட்டம் வரும். இவங்க இல்லாம நமக்கு வாழ்க்கையே இல்ல. இவங்க அன்புக்கு முன்னாடி உலகத்துல வேற எதுவுமே பெருசு இல்ல. அப்படின்னு நாம ஒருத்தர தலையில தூக்கி வச்சு கொண்டாடுவோம். ஆனா திடீர்னு ஒரு நாள் எல்லாம் மாறும். அவங்க பேசின வார்த்தைகள் மாறும். அவங்க பார்க்கிற பார்வை மாறும். ஏன்? என்ன தப்பு பண்ணோம்? அப்படின்னு நீங்க துடிச்சு போயிருப்பீங்க. உங்களுக்கான பதில் இதுதான். நினைவில் கொள். அன்பான வார்த்தைகள் எல்லாம் அவர்களின் ஆசை தீரும் வரை மட்டும்தான். இன்னைக்கு இந்த வீடியோவை முழுசா பாருங்க. இது யார் மனதையாவது காயப்படுத்துறதுக்காக இல்ல. காயப்பட்ட மனசுகளுக்கு ஆறுதல் சொல்லவும், இனிமேல் யாரும் ஏமாந்து போகாம இருக்கவும் தான். பொதுவா ஒருத்தருக்கு நம்ம கிட்ட இருந்து ஒரு உதவி வேணும்னா, அல்லது அவங்க தனிமையை போக்கிக்க ஒரு துணை வேணும்னா, அவங்க நம்ம கிட்ட காட்டுற அன்பு இருக்கே, அதுக்கு அளவே இருக்காது. கவனிச்சு பாருங்க. உன்ன மாரி யாரும் இல்ல. நீதான் என் உலகம். உன்கிட்ட பேசலன்னா எனக்கு பைத்தியமே பிடிச்சிரும். இந்த வார்த்தைகள் எல்லாம் தேன் தடவின கத்தி மாதிரி. நம்ம என்ன பண்றோம்? அந்த வார்த்தைகளை எல்லாம் சத்தியம்னு நம்புறோம். அவங்க நம்ம மேல வச்சிருக்க பாசம் உண்மையானதுன்னு நினைக்கிறோம். ஆனா நிதர்சனம் என்ன தெரியுமா? அந்த அன்பு கண்டிஷனல். அதாவது நிபந்தனைக்கு உட்பட்டது. அவங்களுக்கு ஒரு தேவை இருக்கு. அந்த தேவை உங்க மூலமா பூர்த்தி செய்யப்படுது. அது பணமா இருக்கலாம், பதவியா இருக்கலாம், இல்லனா வெறும் நேரத்தை கழிக்கிற ஒரு பொழுதுபோக்கா கூட இருக்கலாம். அந்த தேவை இருக்கிற வரைக்கும். நீங்க தான் ராஜா, நீங்க தான் ராணி. வானத்துல இருக்கிற நிலாவை கூட பிடிச்சு தரேன்னு சொல்லுவாங்க. ஏன்னா, அப்போ அவங்களுக்கு நீங்க தேவை. ஆனா, என்னைக்கு அந்த ஆசை தீருதோ, என்னைக்கு அவங்க நினைச்ச காரியம் நடக்குதோ, அன்னைக்கு தெரியும் அவங்க உண்மையான முகம். நேத்து வரைக்கும் மணிக்கணக்கா போன்ல பேசினவங்க. இன்னைக்கு ஐ எம் பிஸி அப்படின்னு ஒரே வரியில முடிச்சிருவாங்க. நேத்து வரைக்கும் உங்க மெசேஜுக்காக காத்துக்கிட்டு இருந்தவங்க. இன்னைக்கு உங்க மெசேஜ பார்த்தும் பார்க்காத மாதிரி கடந்து போவாங்க. நீங்க பதறுவீங்க. ஏன் இப்படி மாறிட்டாங்க? நான் என்ன தப்பு பண்ணேன்? அப்படின்னு உங்களுக்குள்ளேயே கேள்வி கேட்டு, உங்களையே நீங்க வெறுக்க ஆரம்பிப்பீங்க. நல்லா புரிஞ்சுக்கோங்க. தப்பு உங்க மேல இல்ல. நீங்க மாறல. உங்க அன்பு மாறல. மாறினது அவங்களுடைய தேவை மட்டும்தான். ஒரு பழமொழி உண்டு. ஆற்றை கடக்கும் வரை தான் ஓடக்காரனுக்கு அண்ணன் தம்பி உறவு. கரை சேர்ந்த பிறகு நீ யாரோ நான் யாரோ. நம்ம வாழ்க்கையில நாம சந்திக்கிற 90% உறவுகள் இப்படித்தான். வேலை முடியற வரைக்கும் சார், மேடம், அண்ணா, தங்கம், செல்லம். வேலை முடிஞ்சா நீங்க யாரு? இது கேட்கிறப்போ வலிக்குதுல? வலிக்கணும். அந்த வலிதான் இனிமேல நீங்க ஏமாறாம இருக்க உதவும். ஏன் மனிதர்கள் இப்படி இருக்கிறாங்க? இதுக்கு பேர் சுயநலம். உலகத்துல எல்லாரும் கெட்டவங்க கிடையாது. ஆனா நிறைய பேர் தங்களோட சுயநலத்துக்காக மத்தவங்களோட உணர்வுகளை பயன்படுத்திக்க தயங்குறது இல்ல. அவங்கள பொறுத்த வரைக்கும் நீங்க ஒரு பொருள். பயன்படுத்தினோம், தூக்கி எறிஞ்சோம். அவ்வளோதான். ஆனா நாம பண்ற தப்பு என்ன தெரியுமா? நம்மள ஒரு தூக்கி எறிகிற பொருளா பார்த்தவங்கள. நாம நம்ம உசுருக்கு மேல வச்சு நேசிச்சதுதான் அவங்க நடிப்பு முடிஞ்சு போச்சு. ஆனா நாம இன்னும் அந்த நாடக மேடையிலேயே நின்னு அழுதுட்டே இருக்கோம். திரும்ப வரமாட்டாங்களா? பழைய மாரி பேச மாட்டாங்களா? அப்படின்னு ஏங்குறோம். ஒண்ணு நல்லா புரிஞ்சுக்கோங்க. போனவங்க போனவங்க தான். அவங்க திரும்ப வந்தாலும் அதுல அன்பு இருக்காது. வேற ஏதாவது புது தேவை இருக்கும். மறுபடியும் ஏமாறாதீங்க. சரி, இதுக்கு என்னதான் தீர்வு? எல்லாரையும் சந்தேகப்படணுமா? இல்ல. எதிர்பார்ப்ப குறைச்சுக்கோங்க. யார் உங்ககிட்ட இனிமையா பேசினாலும், அந்த இனிமைக்கு பின்னாடி ஏதோ ஒரு காரணம் இருக்கலாம்னு மனசுல ஒரு ஓரத்துல ஞாபகம் வச்சுக்கோங்க. முழுசா நம்புங்க. ஆனா, அவங்க மாறுனா உடைஞ்சு போற அளவுக்கு நம்பாதீங்க. யாராவது உங்கள விட்டு விலகி போனாங்களா? போகட்டும். கதவை திறந்து விடுங்க. ஏன்னா உங்க வாழ்க்கையில நிரந்தரமா தங்க போறது உங்க மனசாட்சியும், உங்க தன்னம்பிக்கையும் மட்டும்தான். அவங்க ஆசை தீரும் வரைக்கும் தான் அன்பு காட்டினாங்கன்னா, அவங்க அன்பு வியாபாரம். உங்க அன்பு தவம். வியாபாரம் பண்றவங்கள பத்தி தவம் பண்றவங்க கவலைப்படக்கூடாது. உங்களுக்கான மதிப்பு அவங்க கொடுக்கலனா, அந்த இடத்துல இருந்து அமைதியா விலகிடுங்க. சண்டை போடாதீங்க. விளக்கம் கேட்காதீங்க. உங்க மௌனம் தான் அவங்களுக்கு நீங்க கொடுக்கிற மிகப்பெரிய தண்டனை. வாழ்க்கை ரொம்ப அழகானது. ஒருத்தர் நம்மளை ஏமாத்திட்டாருங்கிறதுக்காக இந்த உலகத்துல இருக்கிற எல்லா அன்பையும் வெறுக்காதீங்க. ஆனா இனிமேல் யாருகிட்டயும் உங்க மனசை முழுசா ஒப்படைக்காதீங்க. உங்க சந்தோஷத்துக்கான சாவி எப்பவும் உங்க பாக்கெட்ல தான் இருக்கணும். மத்தவங்க பாக்கெட்ல இருக்கக்கூடாது. இத பாக்குற உங்களுக்கு நான் சொல்றது ஒண்ணுதான். உங்களை காயப்படுத்தினவங்களை நினைச்சு நேரத்தை வீணாக்காதீங்க. உங்களை யாரு உண்மையா நேசிக்கிறாங்களோ அவங்க கண்டிப்பா உங்க கூடவே இருப்பாங்க. தேவக்காக வர்றவங்க வந்த வழியே போயிடுவாங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க. வாழ்க்கையில இந்த மாதிரி ஏமாற்றத்தை சந்திச்ச உங்க நண்பர்களுக்கு இத ஷேர் பண்ணுங்க. அவங்களுக்கு இது பெரிய ஆறுதலா இருக்கும்.
மேலும் இது போன்ற மனதிற்கு நெருக்கமான வரிகளுக்கு நம்ம மனதின் வரிகள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. மீண்டும் ஒரு அழகான பதிவில் சந்திப்போம்.